சரிம்மா பார்த்து வா. சரி பாத்துறோம். பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, போட்டு விடல. சாமி வந்து இந்த இடத்துல வந்து உட்காரத்துக்கு விடல, சரிங்களா? அதனால இந்த இடத்த விட்டுட்டு போனதான். இவங்க அந்த சைட்ல ஒரு கேணி ஒண்ணு வெட்டியிருக்காங்க. அதுல இருந்து இந்த கல்லு இதெல்லாம் எடுத்து போனதான் சேஃப்டி பண்ணி. அந்த கேணி இன்னும் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். டைம் இதை பார்த்துட்டு அம்மனை பார்த்துட்டு கீழே இறங்கலாம், அவ்வளவுதான். எங்க பண்ணலாம் தமிழ்நாட்டுக்கு போட்டு காட்டுங்க, பெஸ்ட். ஒரு வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல கட்டட கட்ட மாயார் விடல, இதுதான் உண்மை. பாருங்க, அடி பேஸ்மெண்ட் எப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு இதா இருக்கு பாத்தீங்களா? கல்லு பாருங்க, கலைச்சுட்டாங்க பசங்க. அப்படியா? அப்படியே நீட்டா இருக்கும் கட்டடம் எல்லாமே. அம்மா இந்த இடத்துல தான் சாப்பாடு இருக்கா இல்லையா, ஒரு பிடிச்சி சாப்பிட்டுதான் கேட்குதான். ஒரு வழியா மலை விட்டு ஃபுல்லாக இறங்கியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரில. எப்பா இந்த மலை தாங்க ஏறிட்டு வரோம். பாருங்க, கம்பெனிக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டா. மலையை சுத்தமாக இறங்கி வந்தாச்சு. அதுதான் நல்லா குளுக்கோஸு தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு வருது. வா வா வா, கீழே போய் ஏதாச்சும் வீட்டில் நல்லா சோறு சாப்பிடலாம். வா வா. அப்பா, ஒரு வழியாக நம்ம தலைமை ட்ரெக்கிங்க முடிச்சாச்சு. அந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்தாச்சு இப்போ. ஸோ அவ்வளோ இவ்வளோ முடிய போகுது. ஒரு வழியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தலைமை ட்ரெக்கிங்கை முடிச்சாச்சு. ஸோ வாங்க. எப்பா, இந்த மண்ணை தொடும் போது கால் அப்போ ஒரு ஃபீல் வருது பாருங்க. அந்த சுகம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இவ்வளோ நேரம் கல்லுலேயும் முள்ளுலேயும் காலை வச்சுட்டு வந்துட்டு இந்த மண்ணில் கால் வைக்கும் போது எப்பா வேறு லெவலாக இருக்குது. ஸோ நம்ம கூட எவ்வளோ ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டாங்க. நம்மளோட அதிகமாக குளுக்கோஸும் தண்ணியும் குடிச்சிட்டு ரொம்ப நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாய்.